எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடக்கூடாது, எனக்கு பிடிச்ச மாதிரி தலை வரக்கூடாது. எவ்வளோ கண்டிஷன். நீங்க இருந்திருந்தீங்கன்னா எனக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்துருப்பீங்கல்ல. நீலா, நீங்க எங்க இங்க? அதை நான் தான் கேட்கணும். நீ எங்க இங்க? எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்க? அது இந்த தோட்டம், இங்க இருக்கிற பூக்கள் எல்லாம் அழகா இருக்குன்னு பார்க்க வந்தேன். ஏன் நீலா, எதுக்கு என்கிட்ட போய் சொல்ற? உண்மையை சொல்லு, என்னாச்சு? எதுக்கு இங்க வந்து உட்காந்து அழுற? வீட்டில் தேடுவாங்க, நான் கிளம்புறேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு போ. வழி விடுங்க. முடியாது. நான் வீட்டுக்கு போகணும். வீட்டில் என்ன தேடுவாங்க. வழி விடுங்க. நான் ஒன்றும் உன்னை கடத்திட்டு போக போறது இல்ல. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீ தாராளமா கிளம்பு. என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க? ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் சொல்லு. அது வந்து ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன். ஹேய், பதில் சொல்லிட்டு கிளம்பு. என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு இங்க உட்காந்து அழுறா? கேட்டுக்கிட்டே இருக்க, பதிலே சொல்ல மாட்டா? அது இந்த தோட்டம். ஆமா, இந்த தோட்டம். ஏன் இந்த தோட்டத்துக்கு என்ன? இது ஒரு காலத்துல எங்களோட தோட்டமா இருந்துச்சு. என் அம்மா, அப்பா, நான் எல்லாரும் இந்த தோட்டத்துல தான் சுத்தி திரிவோம். ஒரு ஆக்சிடென்ட்ல அப்பா அம்மா 2 பேரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் குடும்பத்தில் இருந்த கடன் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. என் சித்தப்பா தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. வேற வழி இல்லாமல் இந்த தோட்டத்தையும் நாங்கள் வித்துட்டோம். ஆனால் என் அம்மா அப்பாவோட நினைவுகள் இங்கேயே சுற்றி சுற்றி வருது. எனக்கு எப்பெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அப்போல்லாம் இங்கே வருவேன். இதுக்கு முன்னாடி இங்கே காய்கறி தோட்டம் தான் இருந்துச்சு. இப்போ இந்த தோட்டத்தை வேற யாரோ விலைக்கு வாங்கிட்டாங்க. அவங்க இங்கே பூ தோட்டம் போட்டிருக்காங்க. தோட்டத்தில் விளையிற பொருள் மாறிச்சே தவிர என் அப்பா அம்மாவோட நினைவுகள் அப்படியே தான் இருக்கு. அதான் எனக்கு எப்போ கஷ்டமாக இருந்தாலும் இந்த தோட்டத்துக்கு நான் வருவேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு என் அப்பா அம்மா ஞாபகம் வந்துச்சு. அதனால்தான் இந்த தோட்டத்தில் உட்காந்துருக்கேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். வழி விடுங்க. இவ அவ அப்பா அம்மாவை நினைச்சு அவ்வளோ வருத்தப்படுறா. ஆனா விதி பாத்தியா, இந்த தோட்டத்தை வாங்கினதே நான் தான். உனக்கு இது ஏன் தோட்டம்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீ இங்க வராம போயிட்டா. இங்க பாரு நிலா, எப்பெல்லாம் உனக்கு உன் அப்பா அம்மா ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் தாராளமா இந்த தோட்டத்துக்கு வந்துட்டு போ. இந்த தோட்டக்காரரு எனக்கு தெரிஞ்சவர் தான். நான் வேணும்னா அவர்கிட்ட சொல்றேன். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்த தோட்டத்தை அவங்க கிட்ட வித்தாச்சு. இதுக்கப்புறம் எனக்கும் இந்த தோட்டத்துக்கும் சம்மந்தம் இல்லை. நான் உரிமை கொண்டாடவும் கூடாது. ஆனால் என்னவோ என் அப்பா அம்மாவை ஞாபகம் வரும்போதெல்லாம் இங்கே வரணும்னு தோணுது. அதனால தான் நான் இங்கே வந்தேன். மற்றபடி இந்த தோட்டத்தில் உரிமை கொண்டாடுறதுக்கோ எதுக்கோ நான் வரல. வித்தாச்சு. இது அவருக்கு தான் சொந்தம். நான் இங்கே வந்துட்டு போகிறது அந்த தோட்டக்காரங்களுக்கு தெரிஞ்சா கோவப்பட போகிறாங்க. நீங்கள் எதுவும் அவங்கக்கிட்ட சொல்லாதீங்க. சரி, வழி விடுங்க. நான் போகணும். வீட்டில் தேடுவாங்க. தாராளமா போ. பட் ஒரு நிமிஷம் வரேன். எல்லாரும் ரோஜா பூ கொடுத்து தான் காதலை சொல்லுவாங்க. என்ன பண்றது, என் காதலுக்கு இந்த சூரியகாந்தி பூ தான் பிடிச்சிருக்கு.
அதான் அவளுக்கு பிடிச்சதையே கொடுத்து காதலை சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என் காதலை உன்கிட்ட நேரடியாகவும் சொல்லிட்டேன், மறைமுகமாகவும் சொல்லிட்டேன். ஆனா நீ ஏத்துக்க மாட்ற. காத்திருக்க நான் தயாரா இருக்கேன். எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னை உன் அப்பா அம்மாவை விட நல்லா பார்த்துக்குவேன். என்னை நம்பி என் கூட வரலாம். நான் வீட்டுக்கு போறேன். போ நிலா. உன் மனசு எனக்கு தெரியாதா? உனக்கு உண்மையாவே என்னை பிடிக்கலனா என்கிட்ட நீ கோவப்பட்டிருக்கணும். நான் இவ்வளோ தூரம் பேசினாலும் அழுறிய தவிர உன் கோவத்தை என்கிட்ட இது வரைக்கும் காட்டினதே இல்லை. கண்டிப்பா ஒரு நாள் உன் மனசுல இருக்கிறது வெளியே வரும். அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். நீ என்னை காதலிக்கிறேன்னு சொல்ல தேவையில்லை. உண்மையாவே உன் மனசுல என்ன இருக்குன்னு சொன்னா போதும். அதுக்கான நாள். நிலா, தனியே இந்த ரோட்ல எதுக்கு இவன் நடந்து போறா? வரேன். ஏய் நில்லு. சார், நீங்களா? என்னடி சாரு, காலேஜே முடிஞ்சு போச்சு, சாரு மோருன்னுட்டு இருக்க. இங்க எதுக்கு போயிட்டு இருக்கா? உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கா? வீட்டுல உன்னால உட்கார முடியாதோ? அது சும்மா தான் வந்தேன். என்ன சும்மா வந்த? பொம்பளை புள்ளியா அடுக்க ஒடுக்கமா வீட்டுல இருக்கிற வழியை பாரு. இந்த மாதிரி திரு திருவா சுத்திட்டு நிக்காத. கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. முதல்ல சமைக்க கத்துக்கோ. அந்த வீட்டுல நீயும் நானும் மட்டும்தான் இருக்க போறோம். சமையல் வேலை எல்லாத்தையும் கத்துக்கோ ஒழுங்கா. அதை விட்டுட்டு பொறுப்பே இல்லாம இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருக்க. அறிவுடாம். இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்க, வாய் மூடிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்க. வா வீட்டுக்கு போலாம். நானே கார்ல கொண்டு வந்து விடுறேன். இல்ல வேண்டாம், நான் நடந்தே போய்க்குவேன். ஹேய், அதான் வான்னு கூப்பிடுறல்ல, அப்புறம் என்ன? இல்ல, நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, எனக்கு கார் ஒத்துக்காது, வாமிட் வரும். வீடு இங்க பக்கத்துல தானே இருக்கு, நான் நடந்தே போய்க்கிறேன். என்னை ஏமாத்திட்டு மறுபடியும் ஊர் சுத்த பாக்குறியா? வாடி, வீட்டுல கொண்டு வந்து விடுறேன். அதான் வேண்டான்னு சொல்றேன்ல, நான் போய்க்குவேன், நீங்க போங்க. நடக்கிற தூரம் தான் வீடு. எனக்கு கார் எல்லாம் செட் ஆகாது, வாமிட் வரும். அப்புறம் வாமிட் எடுத்து அதுக்கும் திட்டுவீங்க. ஏம்மா தாயே, திட்டல, வந்து கார்ல ஏறு. வரமாட்டேன். உன்ன அடிக்கவே இல்ல, அதுக்குள்ள நடிக்கிறியா? உனக்கு என்ன, எங்க போறேன்னு கேள்வி கேட்க ஆள் இருந்தா தானே? இப்படி அனாதையா இருந்தா இப்படிதான் சுத்திட்டு திரிவா? ஆமா, நான் அனாதை தான். எனக்கு அப்பா அம்மா இல்லதான். அப்புறம் எதுக்கு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறீங்க? போய் நல்ல குடும்ப பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. அட்ரா சக்க, நம்ம கிட்ட இருக்கும்போதுதான் வாயே பேச மாட்டா, இப்போ இந்த பேச்சு பேசுறா. என்னடி பயம் விட்டு போச்சா? இல்ல ரோட்ல தானே நின்னுட்டு இருக்கோம், இவன் என்ன பண்ணிட போறான்னு தைரியமா? ஆமா, உங்களால என்னை என்ன பண்ண முடியும்? அடிச்சிருவீங்களா? எங்க மேல கை வைங்க பாப்போம். இங்க பாருங்க, உங்களுக்கு எனக்கும் நிச்சயம் தான் முடிஞ்சிருக்கு, கல்யாணம் இன்னும் நடக்கல. அப்படியே கல்யாணம் நடந்தாலும் உரிமையை எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. நான் அடிக்கிறது கை வாங்குற வேலைலாம் வச்சுக்காதீங்க. அப்படி மீறி ஏதாவது பண்ணனீங்க, உங்களுக்கு தான் பிரச்சனை. ஹே, இத்தனை நாளா பயந்து பயந்து பம்மிட்டு இருந்தவ இன்னைக்கு என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டியா? என்ன காப்பாத்திக்கணும்னா நான் தானே பேசணும். நீங்க இவ்வளவு மோசமானவரா இருக்கீங்க. ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லதான். கட்டாயப்படுத்துறது, அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஏய், என்ன
ஏங்க என்ன எதுக்கு பார்த்து முறைக்கிறீங்க? நான் என்ன உங்ககிட்ட சண்டைக்கா வந்தேன்? ஏய் கிளம்பு. இங்க எதுக்கு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஹலோ சார், நீங்க என் வீட்டு வாசல்ல நின்று பேசிட்டு இருக்கீங்க. நானும் நீங்க பேசிட்டு எட்ட போவீங்க, நான் உள்ள போலான்னு வழியிலே நின்றுட்டு இருக்கேன். நீங்க பேசி முடிக்காம நின்றுட்டு இருக்கீங்க. அதான் அப்படியே ஓரமா நின்றுட்டேன். ஏதோ முக்கியமான விஷயம் பேசுறீங்க போல, நீங்களா பேசிட்டு போவீங்கன்னு நிக்கிறேன். ஜி, கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா நான் உள்ள போயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் இங்க நின்று பேசிட்டு இருங்க. என்னது, இவர் வேடிக்கை பார்க்கறது நின்னுட்டு இருந்தாரா? இவர் நின்னுட்டு இருக்கிற தைரியத்துல நான் பாட்டு வாய விட்டுட்டேன். இப்ப இவர் போயிட்டாருன்னா இந்த ஆளுகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? அவர் பக்கத்துல நிக்கிறத பார்த்ததும் இவன் என்ன நம்ம பண்ணிடுவான்னு வேகமா பேசிட்டேன். இந்த ஆள் என்ன லூசா? போ. தேங்க்யூ ப்ரோ. நிஜமாவே உள்ள போயிட்டாரு. செத்த. எனக்கு வீட்டுக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஷேய் நில்லுன்னு சொன்னேன். இல்ல எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். லட்சுமி பட்டு எடுக்க கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சுங்க. நீங்களும் வந்தா நல்லா இருக்கும். இதுக்கெல்லாம் நான் எதுக்குமா? அதெல்லாம் பொம்பளைங்க விஷயம். எனக்கு என்ன தெரிய போகுது? வந்தாலும் சும்மா தான் உக்காந்துருப்பேன். அதுக்கு இன்னைக்கு வேலைக்கு போனாலாவது சம்பளம் வரும் பாத்தியா? நான் வேலைக்கு கிளம்பேன். அவங்க கேட்டாங்கன்னா ஏதாவது சொல்லி சமாளி. பிள்ளைய நீயும் பத்திரமா போயிட்டு வாங்க. லேட் ஆச்சுன்னா ஒரு ஃபோன் பண்ணு. நான் வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரேன். சரிங்கங்க. சேண்டி, எத்தனை நாளைக்கு தான் இந்த தாவணி புடவையே கட்டிட்டு இருக்க போறா? சேலை கட்டி பழகு சொல்லிட்டான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைம்மா. எனக்கு வேணும்னா இதை போட்டுக்கிறேன். சாரி கட்டணும், யாராவது கட்டி விடுவாங்க. சேண்டி, தேனும் உனக்கு புடவை கட்டி விடுவாவளா? அதுக்கு நான் முதல்ல தேனும் புடவை கட்டினா தானே. நீ இன்னும் எந்த காலத்துலமா இருக்க? என்னால டெய்லியும் புடவை கட்ட முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனா எப்போ புடவை கட்ட சொல்லுவாங்க? ஏதாவது ஃபங்க்ஷன்னா புடவை கட்ட சொல்லுவாங்க. அது யாரையாவது கூப்பிட்டு கட்டிக்குவேன். அதுக்காகலாம் புடவை கட்ட கற்றுக்க முடியாது. ஏண்டி, எல்லாத்துக்கும் இன்னொருத்தவங்க வந்து உனக்கு கட்டி விட்டுக்கிட்டே இருப்பாவளா? ஒழுங்கா இங்க இருக்கும்போதே கட்டி கத்துக்கு. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா? சரி சரி, ஃப்ரிட்ஜில் பூ இருக்கு, எடுத்து தலையில வச்சுக்கிட்டு வா. நிச்சயம் பண்ண போற புள்ள தலையில பூ இல்லைன்னா எப்படி? யாராவது பார்த்துட்டு ஏதாவது சொல்லுவாவ. ஐயோ அம்மா, பூலாம் வேண்டாம்மா. ஏற்கனவே தலைவலி, இதுல பூ வச்சா அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்று வேண்டாம்மா, வா போலாம். ஷெட்டி சரண்யா, மத்தியானத்துக்கு சோறு பொங்கி வச்சிருக்கேன். சாப்பிட்டு வீட்லயே இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது. சும்மா நானும் வரேம்மா. இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு தான் கடைக்கு கூட்டிட்டு போவா. இப்பவே வந்துக்கிட்டாதான் உண்டு. இவளை மட்டும் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போற. ஷெட்டி, அவளுக்கு தாண்டி முகூர்த்தப்பட்டு எடுக்க போறோம். அவளை விட்டுட்டு எப்படி போறது? உனக்கு வேற பரீட்சை இருக்கு. ஒழுங்கா வீட்டுல உட்காந்து படி. இதுக்கெல்லாம் இப்ப ஆசைப்பட வேண்டாம். படிச்சு முடி. கல்யாணத்துக்கு வேணா ஒன்று கூட்டிட்டு போய் பட்டி எடுத்து தரோம். சிவ மட்டும் ஜாலியா போறா. நீ பாரு, சோறு பொங்கி வச்சிருக்கேன், சாப்பிட்டு வீட்லயே உட்காந்து படிக்கணும். அங்க போறேன், ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு எங்கேயாவது வீட்டு திறந்து போட்டு போயிடாத சொல்லிவிட்டேன். நான் வர்றதுக்கு லேட்டானாலும் ஆகும். சரி சரி, போயிட்டு வாங்க. வாமா போலாம். சரிம்மா. கல்யாணம் பிடிக்கலன்னா இவ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. ஏதாவது என்கிட்ட கலாட்டா பண்ணட்டும், அப்புறம் எல்லாத்தையும் மாப்பிள்ளை மாமா கிட்ட மாற்றி விட்டுடுறேன். அதினா சத்யா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். சத்யா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அக்கா, அது வீட்டில் சிம்பிளாக பொண்ணு பார்த்தாங்க. கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் கூட்டுக்கலான்னு சொன்னாங்க. தியா, உனக்கு இவங்கள முன்னாடியே தெரியுமா? என்னங்க நீங்க இந்த பொண்ணு மறந்துட்டீங்களா? லட்சுமி அம்மாவோட பொண்ணு. நீங்க கூட பார்த்துருக்கீங்க, அதுக்குள்ளேயே மறப்பீங்க? ஓ, லட்சுமி அம்மா அவங்க பொண்ணு. கரெக்ட் கரெக்ட். சாரிம்மா, முகம் சரியா ஞாபகம் இல்லை. பரவாயில்லண்ணே. ஏய் லூசு,
அவன் எனக்கு தான் அண்ணன், உனக்கு இல்ல. பின்ன என்னன்னு சொல்லி கூப்பிட? அத்தான்னு சொல்லி கூப்பிடு. அத்தானா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அர்ஜுன். எனக்கு அப்படிலாம் கூப்பிட்டு பழக்கம் இல்லை. சரி சரி விடு. இவ இப்படிதானா, எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டே இருப்பா. அர்ஜுன் ட்ரெஸ்லாம் பார்த்தாச்சா? இல்லைண்ணா, இனி தான் பார்க்கணும். நீ அவங்களோட போய் ட்ரெஸ் செலக்ட் பண்ண. எந்த புடவை பிடிச்சிருக்கோ வேலை பார்க்காம எடுக்க சொல்லு. ஆ சரிங்க. அர்ஜுன் நீ ஏன் கூட வா, உனக்கு முகூர்த்தத்துக்கு ட்ரெஸ் வாங்குவோம். சரிண்ணா. அர்ஜுன் நீ என் கூடயே இரு. தியா அக்கா எனக்கு தெரிஞ்சவங்க தான். இருந்தாலும் நம்ம கல்யாண புடவைய நீயும் சேர்ந்து செலக்ட் பண்ணினா நல்லா இருக்கும். புடவை எடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு கோட்டெல்லாம் பார்க்கலாமே. அப்படிங்கிற? ம் சரி ஓகே. ஆதினா, முதல்ல சத்யாவுக்கு சாரி பார்த்துருவோம், அதுக்கப்புறம் போய் எனக்கு எல்லாரும் சேர்ந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரி வா அர்ஜுன். நீ என்ன அப்படியே நின்றுட்டு இருக்க? வா போலாம். ஆதி, அது நம்மளும் அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த மாதிரி புடவைலாம் எடுக்க வந்திருப்போம்ல. ஏன் தியா, நான் உன்னை சந்தோஷமா பார்த்துக்கலையா? இல்லை, நான் அப்படி சொல்லலை. இது எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தானே. நமக்கும் எல்லார் சம்மதத்தோட கல்யாணம் நிச்சயம் பண்ணி எல்லார் முன்னாடியும் கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த மாதிரி முகூர்த்த பட்டுலாம் எடுத்துருப்போம்ல. அதான் பிரச்சனையா? இப்போ என்ன, உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிக்குதோ எவ்வளோ ரேட்னாலும் பரவாயில்ல எடுத்துக்கோ. இல்லை, அது அதெல்லாம் வேண்டாம். பின்ன இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணணுமா? ம் சொல்லு, இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணணுமா? வேணும்னா அர்ஜுன் நிலாவுக்குலாம் அவங்களுக்கு முகூர்த்தப்பட்டு வாங்குறாங்கல்ல, அதே மாதிரி நம்ம 2 பேருக்கு வாங்கிடலாமா? அதே மண்டபத்திலே நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் சும்மா தான் கேட்டேன். வாங்க வாங்க போய் ட்ரெஸ் வாங்கலாம். இங்க பாரு மாதியா, உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு, நான் பண்றேன். இப்போ உனக்கு ஊரை கூப்பிட்டுட்டு உன் கழுத்துல நான் தாலி கட்டணும்னு ஆசைப்படுறியா? நான் வேணும்னா ஏற்பாடு பண்ணவா? எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு தடபுடலாம் பண்ணிடலாம். உனக்கு எந்த குறையும் வரவிட மாட்டேன். ஐயோ ஆதி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சடனாக பார்த்த உடனே தோணுச்சு, அதான் உங்ககிட்ட சொன்னேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. பரவாயில்ல சொல்லு. ஐயோ நிஜமா இல்லைங்க. சரி வா. ஹெடி மீனா, அம்மா வந்துட்டா. ஹெடி, இந்த ஃபோன் எடுத்துட்டு உள்ள போ. நான் அம்மா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்க. சரிக்கே.